வணக்கம். சுகமாக வாழ்ந்திருப்பாய் என்று. வாங்க சாமி வணக்கம். சுகமாக வாழ்ந்திருப்பாய் என்று. வாங்க சாமி வணக்கம். சுகமாக வாழ்ந்திருப்பாய் என்று. ஒரு சாமி வந்துட்டாருன்னு சொல்லிட்டு ஓட்ட ஓட்டமா ஓடி வந்து வாங்க சாமி வணக்கம் சொல்றேன். ஆமா. எதுக்கான கை, எதுக்கான கரம், இது எதுக்கான கை? எதுக்கு? ஒரு பீ பேனா பீ சூத்த கழுவுற கை. அத ஒண்ணு தெளிவா கேட்டாங்களா? இந்த பீச்சா கையால எனக்கு வரம் கொடுக்கிறேன். பிச்சாத்திரம் பிச்சாமா ஏன்டா பிச்சை எடுக்க போற? 1500 ரூபாய் கூலி வாங்குற, நீ ஏன் பிச்சை எடுக்க போற? எதுக்கு அந்த பீச்சாங்க எனக்கு வரம் கொடுத்தா? நான் இந்த கையில வரம் கொடுத்திருந்தா ஒரு சூத்துக்கார ஒரு கையால அது கொடுத்த வரம் பத்தமாக எரிந்து விடுவாய். அதனாலதான் உனக்கு இந்த வழியில வரம் கொடுத்தேன். ஏன் அந்த கையில கொடுத்தா? சபையில அமர்ந்திருக்க முடியாது. மாதா பிதா குரு தெய்வம் அண்ணனுடைய வாழ்த்துக்கள். நம்ம கம்பெனி இருக்கு பார், விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் என்ற நன்னகரம் குலச்சி நாடக சபையில் இருக்க முடியாது. அனைத்து நாடக ஆசானுக்கும் அறிவு மாமா இருக்க முடியாது. எம் முருகன் நாடக பேராசிரியர் அண்ணனுடைய வாழ்த்துக்கும் அறிவு மாமா இருக்க முடியாது. சின்ன மாமா உமக்கு சிறுவன் அடியவன் வணக்கம். சொன்னா தெரியும் தெரியுமா? அது மட்டும் தான் உனக்கு தெரியும். என் தாய் தந்தை யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதா? சத்திய உலகத்தை ஆண்டவர் முடியாது. ஒருமுக பிரம்மதேவனுக்கும் பிரதானி அம்மையாருக்கும் பிறந்த பிள்ளை ஒரே பிள்ளை ஒரே மகன் நாரத மகாமுனிவர். ஆமாப்பா. அந்த கலைவாணிக்கு நான் வளர்ப்பு பிள்ளையை தவிர என் சொந்த தாய் யார் என்று தெரியுமா? வேறு அது புள்ள கலநோட்டு. சொந்த தாய் யார் என்று தெரியுமா? தெரியாதா? அன்னையான ஊர்வாசிக்கும் நாட்டியமாடுவது வழக்கம். நம்பை ஊர்வசி திலோதமை மேனகை என்று சொல்ல முடியாது. 4 பெண்கள் நாட்டியமாடுவது வழக்கம். அந்த ஊர்வசியாகப்பட்டது அழகிலே மிக சிறந்த பெண்ணாக இருந்தால் அப்போது என் தந்தையாகப்பட்டவர் அந்த சபையில் அமர்ந்து கொண்டிருக்கும் தருவாயிலே பிரம்மதேவனாகப்பட்டவன் அந்த ஊர்வசி மீது ஆசைப்பட்டு விட்டார். இச்சைப்பட்டு விட்டார். அவன் இச்சைப்பட்ட உடனே அந்த ஊர்வசியிடம் போய் கேட்கின்றார், நான் உன்னை எப்படியாவது சேர போகின்றேன் அப்படி என்று சொன்ன உடனே அந்த ஊர்வசியாகப்பட்டது கல்யாண தேவலோகத்து பெண்ணு என்னை யாரும் சேர முடியாது அப்படி என்று சொன்ன உடனே இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு விட்டது. வாக்குவாதம் ஏற்பட்ட உடனே அந்த ஊர்வசியாகப்பட்டது தேவ உலகத்திலிருந்து இந்த பூலோகம் ஓடி வந்தார்கள். ஓடி வந்த உடனே எப்படியாவது நான் உன்னை சேர வேண்டும் அப்படி என்று என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவனாகப்பட்டவன் அவரும் பூலோகம் சென்று வந்தார். வந்த உடனே வண்ணாமட்டில என்னடா கட்டியிருக்கோம்? யாரா கைதா? அம்மா முறை என்ன கைதன்னு சொன்னாலும் சரி எனக்கு கோபம் வர போகுது. ஏன் வராதுன்னா அத கைதாக்கி நான் பிறந்தேன். நான் பிறந்தேன். அந்த கைதைக்கு பிறந்தேன் சொன்னேனே அந்த ஊர்வசியாகப்பட்டது அண்ணாமட்டில கைதை கட்டி கொண்டிருந்தது. 4 கைதை கட்டி கொண்டிருந்தது. 4வது கைதியோட 5வது கைதியாக ஊர்வசியாகப்பட்டது சேர்ந்து விட்டது. அப்போ ஞானத்தால் அறிந்து பார்த்தார் என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவனாகப்பட்டவர் இவள் கைதியாக உருமாறி விட்டார். நம்மளும் ஒரு கைதியாக உருமாற வேண்டும் அப்படி என்று என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவனும் கைதியாக உருமாறி விட்டார். இருவரும் புனை செய்தது இசைப்பிட்ட ராத்தாங்கமலே குவா குவா என்று அந்த வண்ணான் கொட்டாயில கைதை கொட்டாயில் நான் பிறந்தேன். கைதிக்கு பிறந்த மாதிரி எத்தனை முறை சொன்னாலும் எனக்கு கோபம் வராது.
இங்க வாடா டேய். சொல்றா கழுதை. அப்போ அது கழுதைக்கு பிறந்த உடனே மண்ணானுக்கு தினந்தோறும் என்ன வேலை? துணி துவைக்கிற வேலை. துணி துவைக்க முடியாத வேலை. அவன் நாற்றங்கரைக்கு துணி எடுத்து கொண்டு போகாம என்று போனா தெரியுமா? இரு டேய் பக்கத்துல யாரா ஏன்டா போச்சடா? எங்க போறா? அப்ப இது சொன்ன உடனே தினந்தோறும் வண்ணானுக்கு துணி துவைப்பது வழக்கம். ஒரு நாள் தினத்திலே சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது நான் என்ன சொன்னேன் தெரியுமா? அப்பா ஆற்றங்கரைக்கு நானும் வரேன், துணி துவைப்பதற்கு நானும் வரேன் அப்படி என்று சொன்ன உடனே அந்த வண்ணனாகப்பட்டவன் என்னை அழைத்துக் கொண்டு சென்றான். அழைத்துக் கொண்டு சென்ற உடனே ஆற்றங்கரையில் ஒரு புறமாக என்னை அமர்த்தி விட்டு வண்ணனாகப்பட்டவன் துணி துவைத்துக் கொண்டிருந்தான். அப்போ இது வண்ணா வீட்டுல அப்பெல்லாம் உழமண்ணு கலக்கிறது சால் இருக்கும், சாலம் இருக்கும். அந்த சாலத்துல நான் கம்மன் இருக்க கூடாதா? நான் அமர்ந்து கொண்டிருக்கும் தருவாயிலே தத்தி தத்தி ஓடி வந்து அந்த சாலத்திலே காலை விட்டு கலக்கினேன். அந்த சால்ல காலை விட்டு கலக்குறீங்க? சால்ல நான் கலக்கின உடனே ஏ கலக்குறாண்டி கலகக்காரண்டி கலகக்காரன் ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்ய வேண்டும். தக்கபெருமான் கொடுத்த சாபம். அப்போது அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டேன் என்றால் என் மயிலாகப்பட்டது நீங்கி 12 வெடித்து விடும், என் சிரமாகப்பட்டது 1000 சுக்கலாக வெடித்து விடும். இன்றைய தினத்திலே கலகம் தேட வேண்டும். அதுக்கு முன்பாக தாய் தந்தை போய் பார்க்க வேண்டும். தாய் தந்தை இருந்தால் ஏன்னா ஒரு பொருள் இருந்தாடி வாங்குது, ஒரு பொருள் ஒரு ஜீவன் இருந்தாடி வாங்குது, அடி வாங்குது. அது இறந்தும் அடி வாங்குது. எப்பேற்பட்ட ஜீவன்? அப்படிப்பட்ட ஜீவன் எது? எந்த ஜீவன்? அதுதான் மாடு. மாடு உயிரோட இருக்கும் போதும் அடி வாங்குது. எங்கயாவது போய் நெல்லு வயல்ல அந்த தலை விட்டு மேஞ்சிருத்துனா பட்டாருங்க அங்க அந்த தோலை உரிச்சு இன்னைக்கு மத்தளத்துல வச்சு அடிக்கிறாரு. இந்த மிருதங்க பேசுதே யாராலே இது யாராலே பேசுரே யாராலே அது யாராலே திருவாக்கூர் நேரண்ணல் பெயரா இதோ டட் நகர்ல இருக்க முடியான அதோ ஆர்வீர் அண்ணல் ஏழுமலை என்று சொல்லக்கூடிய அண்ணார் அவர்கள் திருவாக்குறை சென்ற எங்க கம்பெனியில் மிருதங்கம் வாசிக்க முடியான அவருக்கு மாமனா இருக்க முடியான ஏழுமலை என்று சொல்லக்கூடிய அப்பர் அவர்கள் அது மருமாவனுக்காக வைத்து மருமாவன் மாமா நீ மாமனா தாய் மாமனா இருக்க முடியான நேரம் அண்ணனுக்கு 500 ரூபாய் சன்மானமாக கொடுத்துள்ளா அந்த ஒரு குடும்பத்தில் அதோ முத்துமகமாரி இருந்து அருள்மாரிக்கு வேண்டும் என்று வேண்டுகொள்கிறார். அவர் மத்தனம் அடிக்கக்கூடிய காரணத்தால் இந்த பணத்தை வைக்க முடியாம சேர்ந்த விக்னேஷா கொடுக்க 500 அந்த ஒரு குடும்பத்தில் முத்துமகமாரி இந்த அருள்மாரிக்கு வேண்டும். என்னடா உங்களை தேடி என்ன தேடி நாளைக்கு மகாமுனி வர வந்திருக்கா எங்க பையனா? ஐயோ அவன் காரணம் இல்லாம வர மாட்டானே. போனாலும் கலகம். நான் என்ன சொல்வதுன்னு தெரியலையே. சாண்டா குடிச்சுன்னு சொல்லு. நின்றி நான் போய் சொல்லிட்டு வரேன். உள்ள அப்பாவும் அம்மாவும் இருக்கிறாங்க. என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? சொல்றியா என்ன உள்ள உட்காந்துக்கிறாங்க. தந்தையே போற்றி
அப்பா பெற்றோர் ஆசீர்வாதம் உனக்கு நீடிக்கும். அம்மா எங்க இருக்காங்க? அம்மா தானே? ஆமா. சீக்கிரம் வந்து பாரு. சாமி நான் வந்துக்கிறேன் பையா. பாத்துப்பா. பாத்துட்டு வரேங்க. ஓஹோ என் அம்மா மகனே அம்மா மகனே உன்னை பிறப்பில் காண்பேன் அம்மா. என் பிறப்பில் காண்பேன் அம்மா என் தாயை போல ஒரு பிறவி தன்னை என் பிறப்பில் காண்பேன் அம்மா. ஐயா 2 திங்களாக அம்மா மகனே ஐயா 2 திங்களாக அங்கமெல்லாம் நொந்து பேச்சு பையரவே வென்ற போது பண்டெடுத்தங்கண்ண யாரு பையரவே வென்ற போது பண்டெடுத்தங்கண்ண யாரு என் பிறப்பு காண்டேன் அம்மா என் தாயை போல ஒரு பிறவி தன்னை என் பிறவி காண்டேன் அம்மா. முன்ன பின்ன நான் எப்படி பாடுறேன் நீங்க எப்படி பாடுறேன் அம்மா மகனே முன்னதுக்க பின்னதுக்க யாரோ 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 அம்மாரோ அராரி அரிரோ முன்னதுக்க பின்னதுக்க மூவரமா கருத்திருக்க ஜனன வழி திறந்த போது பெற்றெடுத்த நன்ன யாரு ஜனன வழி திறந்த போது பெற்றெடுத்த நன்ன யாரு உன்னை ஒரு புறமே போட்டு என்னை ஒரு புறமே காட்டி எப்படி காண்டேன் அம்மா என் தாயை போல ஒரு பிறவி தன்னை எப்பிறவி காண்டேன் என்ன பிள்ளை ஒரு வேகத்து பண்ண முளை பால் மறந்து சின்ன பிள்ளை ஒரு வெடுத்து உங்க முளை பான் மறந்து மன்னனவே நான் திரியும் நேரம் வாலிப வந்த அந்த நேரம் எனக்கு வீரமட வாத்தியா சொன்னார் அதுல ஒரு பாடும் சின்ன பிள்ளை ஒரு வெடுத்து உங்கள் பொன்ன முளை தான் மறந்து வாலிப வந்த அந்த நேரம் எங்கள் வீரமட வாத்தியாரவர் கத்து தந்த பாடும் பாடும் காணாத காட்சி அம்மா அம்மா மகனே காணாத காட்சி அம்மா கலிமுகத்தில் கண்டேன் அம்மா காட்டு கூடலூர் அம்மா குப்புசாமி பாடலம்மா காட்டு கூடலூர் அம்மா குப்புசாமி பாட மகனே பாதத்திற்கு இந்த அடியவன் நேரப்படி வணக்கம்மா சூசேமாய் வந்திருப்பாய் நீ வாடாயப்பா வாடாயப்பா